ஹலோ ரீடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புக் டாலர் தேசம். இது எழுதினவர் திரு ப. ராகவன் அவர்கள். இந்த புக்கோட டைட்டில் டாலர் தேசம் அப்படின்னாலே நமக்கே தெரிஞ்சிருக்கும் இது அமெரிக்கா பற்றினது அப்படின்னு. அமெரிக்கா அப்படின்னாலே நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் தோன்றது வல்லரசு அப்படிங்கிறது தான். சரி, அமெரிக்கா எப்படி வல்லரசு ஆச்சு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான தமிழில் நம்ம ஆசிரியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த புக்கில் மொத்தமாக 784 பேஜஸ் இருக்கு. அமெரிக்கா 1400லேருந்து 2004 வரைக்கும் அந்த ஹிஸ்டரியை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை மொத்தம் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் போரும் அமைதியும் 1492லேருந்து 1899 வரைக்கும். செகண்ட் பார்ட் போரும் போர்களும் 1900லேருந்து 1979 வரைக்கும். தேர்ட் பார்ட் போர்களும் புதிர்களும் 1980லேருந்து 2004 வரைக்கும். இந்த புக்ல ஜார்ஜ் வாஷிங்டன் தொடங்கி ஜார்ஜ் புஷ் வரைக்கும் எல்லா பிரசிடென்ட்ஸ் பத்தியும் ஒவ்வொரு சாப்டர்ல சூப்பரா எழுதியிருக்காரு. ஆசிரியர் இதுல நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை கவர் பண்ணியிருக்காரு. இந்த புக் ஸ்டார்ட் ஆகிற டைம்லைன் 1400. அப்போ ரெட் இண்டியன்ஸ் தான் இங்க இருந்திருக்காங்க. செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அப்புறம் கொலம்பஸ் எப்படி யூஎஸை கண்டுபிடிச்சாரு, அவங்க எப்படி முதல்ல வந்தாங்க, அப்புறம் எப்படி காலனைஸ் பண்ணாங்க. காலனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தேர்ட் ஜென்ரேஷன் அமெரிக்கன்ஸே பிரிட்டிஷர்ஸ்க்கு எகென்ஸ்ட் எப்படி வார்க் போனாங்க, அப்புறம் எப்படி வின் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பிரசிடென்டான ஜார்ஜ் வாஷிங்டன் எப்படி பிரசிடென்ட் ஆனாரு, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2, அப்புறம் 9/11. ரொம்ப முக்கியமா 9/11 பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை கவர் பண்ணியிருக்காரு. இந்த புக் எண்ட் ஆகிற டைம் லைன், அதாவது 2004ல ஜார்ஜ் புஷ் அவங்க பிரசிடென்டா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஒசாமா பின் லாடனை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது வரைக்கும் புக்கு முடிச்சிருக்காரு. யூஎஸ் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி பற்றி தமிழில் சிம்பிளாக படிக்கணும் அப்படின்னா இந்த புக் ஒரு அட்டகாசமான சாய்ஸ். இதோட டோட்டல் ப்ரைஸ் 900 ருபீஸ் ஆகுது. இதை வாங்கி படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி இன்னொரு புக்கோட சந்திக்கலாம்.